கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் 5ஆம் இடத்தில் இருந்து வந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக 6ஆம் இடத்திற்கு போகிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 6க்கு போகிறார். ஏறத்தாழ ஒரு 48-49 நாள்னு வச்சுக்கலாம். ஐயா, ஏதாவது 6ஆம் இடத்திற்கு போனால் அவர் ஏதாவது கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருவாரா, ஏதாவது வேலையில் மாற்றங்களை கொடுத்துருவாரா, ஏதாவது கடன் வாங்க வச்சுருவாரான்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியாகி தனாதிபதியாகி தன வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இன்னொன்று, உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்குறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. எப்பொழுதெல்லாம் ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு கடுமையான நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னும் அவர் வந்து 7.5 சனி அமைப்பிலிருந்து வெளியே போகலை. இன்னும் ஒரு 2ஆம் வீட்டில் பாதச்சனியாகத்தான் இருக்கிறார். அந்த பாதச்சனியை இப்போது உச்சகுரு 50 நாட்களுக்கு பார்க்க போவது எல்லா விதத்திலையும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு கடனை கொடுப்பாரு. ஆமாங்க, கடனை கொடுத்தா கொடுத்துட்டு போகிறார். கடனை கட்டுறதுக்கான வசதியையும் வாய்ப்பையும் நிரந்தர வருமானத்தையும் கொடுப்பார். இதுவரைக்குமே தொழில் வேலை அமைப்புகள், வியாபார அமைப்புகள் நிரந்தரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிரந்தரமான அமைப்பு, உங்களுடைய கையாலேயே சொந்த காலிலேயே நிற்கக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இந்த நிலையில் எல்லா விதத்திலையும் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. அதைவிட முக்கியமாக மாதமான நிரந்தர வருமானம் இதுதான் என்பதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வந்து விட்டது. ஆகவே கும்பத்தினருக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அமையுங்க. 6ஆம் வீட்டில் இருக்கிறவர் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். இந்த 10, 12, 2 அதன் மூலமான பலன்கள் இப்போது ஒரு 50 நாட்களுக்கு நடக்கும். வேலை நிரந்தரமாகும். தற்காலிக பணியாளர்கள் வேலையை நிரந்தரமாக்கி கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. புதிய தொழில் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். வேலையை தைரியமாக விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, வியாபாரம் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஆரம்பித்து நஷ்டப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களை பற்றின ஒரு நம்பிக்கை வரும். இவர் கடனை திருப்பி கொடுத்துருவார். ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுடைய பயணங்கள் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் சிலருக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்பட்டு அந்த தொழில் மூலமான முன்னேற்றங்கள் ஏற்படும். எல்லோருமே பண்ணக்கூடிய வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் பணம் வரக்கூடிய வழிகள். பணம் வரக்கூடிய வழிகள் அத்தனையிலும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இதுவரைக்குமே தைரியமே இல்லாமல் இருந்து எதையாவது பண்ணியிருப்பீங்கல்ல, ஓரளவுக்கு எந்த தைரியமும் எதையுமே தைரியமாக பண்ண முடியலன்னு சொன்ன அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அருமையாக அமைந்திருக்கிறது இந்த 2025 அதிசார குருப்பெயர்ச்சி.